இங்க இருக்குது யாரு? அனந்த பத்மநாபன் நாராயண. அவரை போய் மனுஷன் சொல்லலாமா? எங்க பாட்டன்னு சொல்ல பாட்டனும் சாதாரண நிலையில இன்னைக்கு உலகத்துல நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது அனைத்தையும் சொன்ன ஒரே வேதம் நம்முடைய அகில திரட்டு வேதம். அது பொய்யா சொல்லல. இன்னைக்கு அவ்வளவு பேர் சொல்றான் ரெண்டு சாமி சொன்ன நடக்கல, ஆமா ஐயா சொன்ன நடக்கல, அண்ணா அவ்வளவு பேர் சொல்றான் நடக்குதா இல்லையா? அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பள்ளி வாசல் அழியுதடா. அஞ்சு வீடு அழிதான் புதுக்கிராம மக்களே, அஞ்சு வீடு அழிதான். எந்த வீடெல்லாம்? மேல வீடு, கீழே வீடு, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அதுக்கப்புறம் ஒரு வீடு உண்டு. அதை இப்ப சொன்னா சரி இருக்காது. அப்படியே சொல்லியிருக்கானே, சின்ன வீடுன்னு சொல்லு. போ வீட்டுக்கு போ, போன் பண்ணி சொல்லு. நான் பக்கத்து வீடு தான் நானே சொல்லிடுறேன். ஆமா, ரெண்டு பேரும் ஒரே வீடு. பத்தியா? பத்தியா? ஏமா அந்த வீடா எழுதிதான்? ஆமா, ஏத்த வீட்டுக்காரி. என் வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது. உடனே கதை வந்து டீ பாப்பான். அங்க யாரு போறாங்க? கண்ணுல கொடி வைக்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரி அக்கா மீனா வரக்க அப்படின்னு கரெக்டா கேட்பா. மூக்கு என் வீட்டுல ஒண்ணுமே செய்ய. அப்ப பொண்ணு வீட்டுக்காரி ஒரு விஷயம் பேச முடியாது. காதை செவுரில கொண்டுதான் வச்சு கேட்பாளா? அக்கா கொடைக்கானக்கா போற நான் பேசுறது இவளுக்கு இப்படி தெரியும். இந்த வீடெல்லாம் அழிஞ்சு போட்டு அப்படிதானே? இந்த வீடு அழிது. சொல்லுங்க பார்க்கலாம், பதில் சொல்லுங்க. அஞ்சு வீடு அழிதான். எந்த வீடு? ஆமான்னு ஐயாவளி மக்கள் விழிப்புணர்வு சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? பஞ்சபூதங்கள். ஆமா, பூதம்னா என்ன? பஞ்சபூதங்கள்னா என்ன? பூதம்னா பூதம் தான். பஞ்சத்துல அடிபட்டு போனா பூதம், அப்படிதானே? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. அந்த விஜய் மாதிரி ஒரு தம்பி கண்ணாடி போட்டுருக்காரு, அவர்கிட்ட அவர் சரியா சொல்லுவாரியா? கண்ணாடி எனக்கு வேண்டாம். அவர் காத்திட்டார். தெரியல அவருக்கு. அஞ்சு வீடு அழிகிறடா அப்ப பெய்து வாயிலேயும் உனக்காக கொடுத்தனே. எத்தனை கோள் சூரியனை சுற்றி சுற்றி சத்தியத்துல வருடா. ஆனா உனக்குன்னு ஒரு இடத்தை தந்து, பூமியை தந்து, உன்னையும் படைச்சேனே. நீ அதுல இந்த பூமியில எதெல்லாம் விளைய வைக்க விளைச்சி நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை கழிச்சு போக வேண்டியதுடா. அதை விட்டு 40 கிலோமீட்டருக்கு பூமியை தோன்றான். அங்க என்ன கிடக்குன்னு பார்க்கலாம். ஆமா, பூமி நிலம் காய்பட்டு போச்சு, காணல. ஆமா, நாங்க இப்படி பார்த்த மலையே இப்ப இப்படி பார்க்கணும். இல்ல இருந்த மலைங்கிற மலை கிடக்கு, கீழே கிடக்கு, மலை போச்சு. அப்ப இந்த பூமி ஒரு சத்தியத்துக்குள்ள சுத்துறதுக்கு அந்த வெயிட் போனோம்னு என்ன செய்யும்? லேசம் மடக்கும். அப்படி மடக்கும் போது பூமி அரிச்சு உண்டாகும், பூமி தட்டு மாறும். கண்டதுண்ட மகவல்லோ பூகம்பம் அன்னைக்கு ரஷ்யாலாம் போச்சா, அழிவு. மியான்மர் காணாம போச்சு. இங்க இருக்கிற வயநாடு எங்க போச்சு? ஆமா, மலை ஒரு சொடக்குதான் 400 குடும்பம் போச்சு. அன்னைக்கு உத்தரகேசத்துல என்ன நடந்துச்சு? ஹோட்டல் கிட்டல் எல்லாம் கேட்டா மேக வெடிப்பான். ஆகாயம் சொல்லி முடிச்சு. ஆகாயத்தை உனக்கு தானே தந்தான். நம்ம ஆளை என்ன செய்யறான்? ரக்கெட் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அது ஒரு சத்தியத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. எல்லாம் ஒத்துமை விழுந்து வை பூமி சொல்லி முடிச்சு முடிஞ்சு. அது மேக வெடிப்பு வந்துட்டான். மழை பொத்து கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழை மொத்த அடியும் வண்டி முடிஞ்சா. இப்ப ஐயா ஆகாயம்னு சொல்லி முடிஞ்சு. இனி தண்ணி அன்னைக்கு வாய்க்கால்ல குடிச்சோம், வரப்புல குடிச்சோம், கோயில குடிச்சோம், குளத்துல குடிச்சோம், எல்லாம் குடிச்சோம், ஒண்ணும் வரல. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துலயும் குடிக்க முடியல, குப்பில குடிக்கும். இனி நம்ம பேரப்பிள்ள நக்கிதான் குடிக்கும். தண்ணி இருக்கா இல்லையா தெரியாது. தண்ணினால உலகமே போய் சிந்து அடைச்சுட்டான். அவன் நான் கொட்டுவேங்க. நம்ம நிலைமையை பாருங்க, யோசிங்க. வாழ்க்கை இங்கே போகிறது, தண்ணி போச்சு. இது நெருப்பு. அந்த காலத்துல காட்டுக்கு போவா, களிச்சட்டை பொறிக்கிறவா, மண்பானையில தீய போட்டு ஊதி அரிசியை கழுவி வரைஞ்சி போட்டு பொங்கி இந்த வடிதட்டுன்னு ஒண்ணு உண்டு, அதில் வடிச்சு அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சா ஒரு சோகம், ஒரு அழகு நல்லா இருக்கும். இப்ப என்ன செய்யறா? ஒரு ஒரு இரும்பு டப்பா, இரும்பு அலுமினியத்துல ஒரு டப்பா இருக்கு. அதுல தண்ணியை ஊற்றுவா, அரிசிட்டுக்கு போடுவா, கல்லு கிடந்தாலும் சரி நெல்லு கிடந்தாலும் சரி போட்டு டபக்குன்னு இழுப்பி சப்புல வச்சுக்கிட்டு நேரம் நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வர அந்த விசில எண்ணம்
அவ போயிட்டு கதை விட்டுட்டு வந்தான். விசில் என்ன ஆமாட்டி 58 விசில் 58 ஐயா இடி விடுவான் ஓயிலே சொல்லப்படாதா இப்ப ஜோராயிட்டு இப்ப தெரியல நாகரிக போதையாரே நாடுகளே மறுவே நாகரிக போதை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு எல்லாம் அப்படி பொங்கும். ஆமா பொங்கி போட்டா சாப்பிடாது எப்படி கும்பா நிறைய சம்பாரிச்சு சோற பொங்கி விட்டு குழம்பையும் கடையை வச்சு நல்லா மாப்பிள்ளை சாப்பிடும்போது கிட்ட வந்து பாருங்க சாப்பிடுங்க. ஆமா புருஷன் சாப்பிடுற அழகா பாப்பா ரசிப்பாய்யா. இப்ப கேப்பா மத்தியானம் வரி வேற ஏன் உமக்கு அரிசி போடலாம். அரிசி போடணுமா? முடிஞ்சா வாயிலே போட்டுருவா. அரிசி போட்டுட்டு சோறு இப்பெல்லாம் கும்பாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் கும்பா சம்பாரிச்சு சோறு கும்பா 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 நிறைய தின்னவன் தெம்பா இருந்தான். அதான் இப்ப பொன்னியை தின்னு குன்னிவே குன்னிட்டான். முன்னெல்லாம் இறந்துடும். இப்ப பொன்னி சோறு போடும்போது புருஷனுக்கு தட்டை வச்சுக்கிட்டு போதுமா வேணுமாவே பாத்துக்கிட்டு வாடா வாடாமா மிச்சவத்தை எந்த நாய்த்துக்கும் வச்சுடா இந்த நாய்த்துக்கும் புருஷன் வச்சு எச்சில மிச்ச சாப்பாட பொண்டாட்டி சாப்பிட்டா அதுதான் தர்ம பத்தின்னு சொல்லுவா. அப்படி இனி வழக்குதான் போடணும். இப்போ புருஷன் வச்ச மீதி சாப்பிடுவா. அதான் பிணைஞ்சு எடுத்து இந்த செங்கச்சோலைக்கு மண்ணு குழைச்சேன் நான் கூட திங்க மாட்டேன். அதுதான் ஒவ்வொரு வீட்லயும் நாய் வளர்க்கு. புருஷன் வச்ச சக்கரத்துக்கு அங்க போட்டுருவா. அது சாப்பிட்டு கழுவிடும். அது நக்கி திட்டுரும். அதை கழுவி இடம் கமித்திடுவா. இந்த நாய் தின்னத அந்த நாய் அதான் ஆம்பளை நிலமல்ல நாய்ப்படாத பாடுதான். ஆமா நாங்களாவது பரவாயில்ல. இனி கல்யாணம் பண்ண போறேலே உங்களை நினைச்சாதாண்டா பாவமா இருக்கு. ஆமா முன்னெல்லாம் புருஷன் கொண்டாட்டி சண்டை இருந்தாலும் சுவாத்தையா கொண்டு போன தின்னு கொண்டு போவான். ஆமா இது எங்க காலம். ஏன்னா இப்ப உள்ள காலத்துல அப்படியே கிடப்பா. இருந்தாலும் அந்த வந்துப்பா. ஆமா சோறு பொங்கல நீனே அசிப்பா சரி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா துணுப்பான். ஆனா உங்க காலத்துல அப்படி இல்ல போலன்னு அடிச்சுட்டு போயிட்டே ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வரும் சாப்பாடு. என்னய்யா அப்படியே ஒரு போன்ல ஒரு தட்டு உடனே சாப்பாடு வீட்டுக்கு வரும். என்ன வேணும் வரும். வரும்போது அந்த செப்புல நாளை நக்கி வச்சுட்டு உள்ள வச்சுட்டு வருவான். இப்படி ஒண்ணு நடக்குதா? ஆமாய்யா அவன் வரும்போது திறந்து பார்த்து ரெண்டு செப்பை நக்கிட்டு உள்ள வச்சுட்டு வருவான். ரைட்டு வாசல் கிளிக்காமலே இருக்கு. நீ அது எப்படி இருக்குன்னு இவனுக்குண்டா எனக்கு பசிக்கல. என்ன செய்யறது எப்படி வருங்கால இளைஞர்கள் கதை அவ்வளவுதான். ஆமா நாங்கெல்லாம் பொண்ணு கட்டி பட்ட பாடு போதும். அப்ப கிருஷ்ணமூர்த்தி நிலைமை ஆமா கல்யாணமே ஆகலையா. ஏதாவது பொண்ணு இருந்தா பாருங்க அவன் ஏதாவது நம்ம சிவச்சந்திரன் சொல்லி பார்த்தா இனிமேல் நமக்கு பொண்ணு வேண்டாம் ஐயா. அதுதானே ஐயா. அதான் இது கல்யாணம் நமக்கு வேண்டாம் ஐயா. நாங்க ஃப்ரீடமா இருக்கிறோம். இங்க ஒரு ஆளுக்கு பாக்க யோசிக்க மாட்டா. நான் கிண்டலுக்க சொன்னேன். ஐயா சொன்னாரே பெண்ணாலே அனழிவு ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா சொன்னது அப்படியே நடக்கிறது. நீர் அழிந்தது நிலம் அழிந்தது காற்று அழிந்தது. காற்று சுத்தமான காத்து இருக்கா? எல்லாரும் முகத்தை கட்டிட்டு போறோம். முடிஞ்சா முன்னெல்லாம் காற்று தூய்மையா இருக்கும். உங்க இடத்துக்கு வந்து அழகா இருக்கும். நல்லா காத்து அடிக்கும். ஆமா சாமி கோவில் இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கும். நல்லா காத்து இருக்கும். ஆனா சென்னை திருநெல்வேலி அந்த ஜங்ஷனுக்குள்ள போங்க மூக்க மூடிட்டு தான் போகணும். நல்ல காத்தே இல்லை. அப்போ காற்றழிந்தது நிலம் அழிந்தது நீர் அழிந்தது. உனக்கென்று படைத்தேனே அடே பாவி மனிதா அத்தனையும் அழிந்து விட்டாயடா. இனி நான் என்ன செய்யறதா? அண்ணன் நாராயணமே சொல்லிட்டா அஞ்சி வீடு அழிவுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன். சிவச்சந்திரன் கச்சேரி வச்சாலும் 2 பிள்ளை இருந்தாலும் நீங்க இழுத்து ரசிக்கிறீங்க. இல்லன்னா யார் ரசிக்கலாம்? ரசிக்க முடியும். என்ன பாட்டு பாடினா அந்த பிள்ளைய ஏன் பாடாமலே இருக்கு அந்த பிள்ளைய ஏன் பாடாமலே இருக்குன்னு ஊத்து பார்க்கலாம். அதான் எனக்கு பாட்டு கொடுக்கலன்னு கோபம். அதனால அவங்க கோபத்தை நம்ம ஏன் சம்பாதிக்க போறோம்? என்ன பார்க்கலையே நீ பாடம்மா